மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எனக்கு தொலைபேசி மூலமாக அதிமுகவும் விஜயம் கூட்டணி வைப்பார்களா, இப்ப நிறைய அப்படிதான் அதிமுக விஜயம் கூட்டணி வைப்பார்களா என்று. அதிமுகவும் விஜயம் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். அதாவது எனக்கு கீழே தான் கூட்டணி, நான் தான் தலைமை, என் கூட கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தருவேன், அதிகாரத்திலும் பங்கு தருவேன் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவுடன் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதிமுக என்பது மிகப்பெரிய கட்சி, தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி. அப்படிப்பட்ட கட்சி எப்படி விஜய் கிட்ட போய் கூட்டணி வைக்க முடியும்? அதிமுகவிடம் தான் விஜய் கூட்டணி, அதான் காலத்தின் கட்டாயம். ஆனால் விஜயோடு கூட்டணி சேருவார்களா என்று நிறைய பேர் பேசுகிறார்கள். அது மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை, கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதிமுக விஜயம் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால அந்த கூட்டணி என்பதை மறந்து விடுங்கள். வேறு யாராவது சிறிய கட்சிகள் வேணுமால் விஜய் கிட்ட போய் கூட்டணி வைக்கலாமே தவிர, அப்படி இல்லைன்னா விஜய் அதிமுக கிட்ட கூட்டணி வைக்கலாமே தவிர, அதிமுக போய் விஜய் கிட்ட கூட்டணி வைப்பதற்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காது. அது எல்லாமே பகல் கனவு. எல்லாருமே பேசுறது அப்படி கூட்டணி ஆயிடுவாங்க. ஏன்னா விஜய் அதிமுக பத்தி பேசவே இல்லைன்னு. நேற்று பாத்தீங்கன்னா விஜய் திமுகக்கும் எங்களுக்கு தான் போட்டினே சொல்றாரு தவிர, அதிமுக என்ற ஒரு கட்சியே அவர் சொல்லவே இல்லையே. அப்போ என்ன நடக்குது தமிழகத்தில் பாத்தீங்கன்னா? அதிமுக என்ற ஒரு கட்சியே இல்ல, பாஜக என்ற ஒரு கட்சியே இல்ல, சீமான் என்ற ஒரு கட்சியே இல்ல. அவர் அது போலதான், கட்சினா நாங்க தான் பெரிய கட்சி என்று அவர் பேசி இருந்தார். நேற்று நான் பதிவு போட்டேன் அதற்காக. இவர் மட்டும் தான் ஒரு பெரிய கட்சி போல அவர் பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பட்சத்துல அதிமுக விஜய் கூட்டணி என்பது சாத்தியமற்றது. அதிமுகவும் பாஜகவும் தான் நிச்சயமாக கூட்டணி ஏற்படும். இவர்கள் இருவரும் கூட்டணி சேர்ந்தால்தான் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு சரியான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை விட்டு விஜய்க்கு நிறைய மாசு இருக்கு, விஜய் கூட சேர்ந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் அது அத்தனையுமே ரூமர் என்று சொல்லுவோம். தேவையில்லாதது. அது மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காரு. நாங்க தான் தலைமை, எங்களுக்கு கீழே யாருன்னா சேருங்க, நான் அந்த கூட்டணியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரே தவிர, இவர் போயிட்டு நான் யார்ட்டையும் சேருன்னு சொல்லிட்டு சொல்லல. சோ அவருடைய இது கிளியரா இருக்கு. அதே போல அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதை போயிட்டு விஜயோட கூட்டணி வைப்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படி இறங்கி போக கூடாது. அப்படி இறங்கி போனா அது ஒரு பெரிய கேவலமாக ஆகிவிடும். பிஜேபி என்ற ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அது நியாயமானது, அது எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா பிஜேபின்றது தொடர்ந்து ஆண்டு கொண்டு வருகிறது இந்தியாவை. ஒரு அவ்வளவு பெரிய கட்சி கூட நம்ம கூட்டணி வைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆகையால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். எதற்கு விஜயம் அதிமுகவும் கூட்டணி அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுங்க. அது என்றைக்குமே நடக்காத ஒரு விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா விஜய் நேற்று பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, எனக்கும் திமுக தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்று. அப்ப அவர் அதிமுக ஒரு கட்சியை அவர் மதிக்கல, மற்ற எந்த கட்சியும் பிஜேபி ஒரு கட்சியை மதிக்கல. சீமான் தனிப்பட்ட முறையிலே சீமான் என்று அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு 10% வரும் அவருக்கு. அவரையும் அந்த கட்சியும் அவர் மதிக்கல. நாங்கள் தான் ஒரு பெரிய கட்சி போன்ற போல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு கூட்டத்தை பார்த்தவுடன் நான் தான் பெரிய கட்சி அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாமே நடக்காது, பலிக்காது. தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி தான். ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக. திமுக தனிப்பட்ட முறையில் நின்றாலே, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், 25% வாக்குகள் அவருக்கு உண்டு. அதே போல அதிமுக தனிப்பட்ட முறையில் அந்த இரட்டை இலை சின்னத்தில் நின்னா நிச்சயமாக 20% வாக்குகள் இருக்கு உங்களுக்கு. சோ இது ரெண்டு பெரிய கட்சி தான். இவர்களோடு யார் பயணிக்கிறார்கள், இவர்களோடு கூட்டணி யார் வைக்கிறார்கள், அதை பேஸ் பண்ணி தான் யார் தேர்தலில் வெற்றி பெறுவார் என்ற ஒரு கால்குலேஷன் வரும். இந்த கால்குலேஷன் நம்ம பண்ண முடியாது. இந்த கால்குலேஷன் வரும்போது கூட்டணி கட்சிகள், ஏன்னா அப்ப யாரும் தனியா நிற்பதுக்கு தைரியம் இல்லை. சீமான தவிர எந்த ஒரு கட்சியும் தனியா நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை. எல்லாமே கூட்டணி. ஏன்னா வெற்றி பெற்று ஆகணும், ஆட்சியை பிடிச்சாகணும். அப்பொழுது ஆட்சியை பிடிச்சாகணும்னு சொன்னா கூட்டணி. இந்த கூட்டணி யார் வைக்கிறாங்க? இப்போ திமுக கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மற்ற வைகோ கட்சி மற்றும் பல கட்சிகள் உள்ளன. சோ இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 45% திமுக வந்துடும். அதிமுக எடுத்துக்கொண்டா பெரிய பெரிய கூட்டணி எதுவுமே இல்லை. அதே போல பிஜேபி எடுத்து வச்சா ஒரு பெரிய கூட்டணி இல்ல. இவங்களுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா
25% அதிமுக உண்டு. அதே போல் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நின்றது. அவருடைய கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% இருக்கு. சீமான் தனிப்பட்ட முறையில் இருந்து 8% வாக்கு வாங்குறாரு. சோ இதெல்லாம் தான் கால்குலேட் பண்ணி அடுத்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார். இப்ப விஜய் இருக்கான, விஜய் வந்து எவ்வளவு வாக்கு வாங்குவார் பாத்தீங்கன்னா அவர் வாக்கு கண்டிப்பா வாங்குவார். குறைஞ்சபட்சம் 15% விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த 15% வாக்குகளை வைத்து நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் அப்படின்ற கனவு கண்டதுன்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. 15% வாக்கு வச்சு நீங்க வந்து ஆங்காங்கே வந்து டெபாசிட் இழக்காமல் இருக்கலாமே தவிர நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. நான் ஏற்கனவே பதிவுல சொன்னது போல ஒரு சீட்டு கூட தனிப்பட்ட முறையில் நின்று விஜய் அவர்களால் ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போது யார் ஜெயிப்பாருன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் பலமாக இருக்கிறது. அப்போது திமுக கூட்டணிக்கு 45% இருக்குன்னு சொன்னா அந்த கூட்டணிக்கு, அப்போ யாராவது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனித்து நின்றது. அப்ப தனித்து நிற்கும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு 25% அவருடைய கூட்டணி சொல்றேன், பாஜக 10% இருக்கு. சோ இது ரெண்டுமே ஒண்ணு சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் இவர்களால் ஓரளவுக்கு, அதாவது நம்ம வந்து சில தொகுதிகளை நாம பிடிக்க முடியும். அது இல்லாம இப்ப பாஜக அதிமுக கூட சீமான் அவர்கள் வந்து எப்பொழுதுமே தனியான இருக்கிறார். இந்த முறை அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு இயக்கம் உண்டு. எவ்வளவு நாள் நம்ம இருக்கிறோமே, நாம வந்து கூட்டணியாக நின்று ஏதாவது ஒரு 4 சீட்டு எம்எல்ஏ சீட்டு 5 சீட்டு எம்எல்ஏ சீட்டு நம்ம இருந்தால் நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. இப்ப சீமான் அவர்கள் வந்து மிகவும் தெளிவாகவும் ரொம்ப ஒரு கரெக்டான முறையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அவர் அரசியல் எங்க செய்ய வேண்டும்? சட்டமன்றத்தில் செய்ய வேண்டும். அப்போது ஏதாவது ஒரு மிகப்பெரிய கட்சியோடு, அதிமுக கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா, சீமான் அவர்களும் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கு நன்றாக இருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய, நீங்க பேசுறீங்களா தமிழ்நாட்டில் ஊழல் பெருகி விட்டது, டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க பேசிட்டு, அப்ப நீங்க எங்க பேச வேண்டும்? சட்டமன்றத்தில் பேச வேண்டும். சட்டமன்றத்தில் உங்களுடைய குரல் எழுப்ப வேண்டும், உங்களுடைய குரல் அங்க பிரதிபலிக்க வேண்டும். அப்போது நீங்க ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும். அப்படி எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றால் தனித்து நின்றால் நிச்சயமாக முடியாது. அப்போது நீங்க ஏதாவது கட்சியை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போது அதிமுக கூட்டணி கூட்டணி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக உங்களால் ஒரு 4 சீட்டு வர முடியும். இந்த முறை சீமான் அவர்கள் மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் சட்டமன்றத்தில் உங்களுடைய கால் பதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய வெற்றி பயணம் அங்கே சட்டமன்றத்தில் தொடரும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக உள்ளது. ஏனென்றால் நாம தனியா எவ்வளவுதான் பேசினாலும் அது எடுப்படாது. சட்டமன்றத்தில் பேச வேண்டும், ஒரு எம்எல்ஏவாக பேச வேண்டும் நீங்கள். அப்போது நிச்சயமாக உங்களுடைய குரல் தமிழ்நாடு முழுக்க பிரதிபலிக்கும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய விருப்பமாக உள்ளது. ஆகவே இந்த முறை தனித்து நிற்காமல் அதிமுகவுடன் கூட்டணி என்று வைத்துக் கொண்டு உங்களுடைய கட்சி பயணம் செய்தால் நன்றாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்போது மும்முனை போட்டியாக உள்ளது. திமுக கூட்டணி, விஜய் கூட்டணி, அதிமுக கூட்டணி. அப்ப அதிமுகன்றது பாஜகவும் ஒன்று சேர்ந்தால், சீமானம் ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்பது நான் அடுத்த பேட்டியில் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.